ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கு கள ஆய்வு மேற்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முதல்வர் ஸ்டாலினின் 2 நாள் பயணம் குறித்த முழு தகவலை சொல்லுங்க. 25ஆம் தேதி காலையில கோவையில செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார். அன்று மாலையில தொழில்துறை சார்பில் பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு நடைபெறக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். 26ஆம் தேதி காலை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஏராமபுரத்துல மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்தையும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து தீரன் சின்னமலை மணிமண்டபத்துக்கு சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் தமிழக முதலமைச்சர். அதைத் தொடர்ந்து சோலார் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் 605 கோடி ரூபாய் செலவுல முடிவுற்றக்கூடிய பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி 1,84,000 பேருக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். 26ஆம் தேதி மாலையில சித்தோடு ஆவின் பால் பண்ணை வளாகத்துல பால்வள தந்தை பரமசிவன் அவர்களுடைய திருவுருவ சிலையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இதன் காரணமாக 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்கள் கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளுக்காக 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.